அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீணை, அன்னம், தாமரை மற்றும் தீபம் இணைந்த ஒரு 5 புள்ளி கோலத்தை பார்க்க போகிறோம். இந்த கோலம் சாதாரண அலங்காரம் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் உள்ளது. அதன் சிறப்பம்சங்கள் மற்றும் முக்கியத்துவம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரே கோலத்தில் 4 சக்தி வாய்ந்த மங்கள பொருட்கள் ஒன்றிணைந்துள்ளன. வீணை கலைமகள் சரஸ்வதியின் வடிவம். வீட்டில் நேர்மறையான அதிர்வுகளையும் இசை மற்றும் கல்வி செழிப்பையும் தரும். தாமரை அலைமகள் ஸ்ரீ மகாலட்சுமியின் இருப்பிடம். வீட்டில் செல்வம், தூய்மை மற்றும் மன அமைதியை உருவாக்கும். அன்னம் பாலையும் நீரையும் பிரித்தெடுப்பது போல நன்மையையும் தீமையையும் பகுத்தறியும் ஞானத்தை குறிக்கிறது. தீபம் அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் மற்றும் மங்களகரமான ஒளியை பரப்பும். வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் பண்டிகை நாட்களான நவராத்திரி, வரலட்சுமி விரதம், கார்த்திகை தீபம் போன்ற விசேஷ தினங்களில் வாசலில் இந்த கோலமிடுவது ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளையும் சரஸ்வதியின் அருளையும் ஒரே நேரத்தில் வீட்டிற்குள் வரவேற்பதற்கு சமமாக கருதப்படுகிறது. வாசல் படியில் இதை வரையும்போது வீட்டிற்குள் நுழையும் அனைவரும் ஒருவிதமான அமைதியும் மகிழ்ச்சியையும் கிடைக்கும். 5 முதல் 3 வரையிலான இடுக்கு புள்ளி நுட்பம் நம் வாழ்க்கையில் சிக்கலான சூழல்களையும் அதை தாண்டி நம் அடையும் தெளிவையும் குறிக்கிறது. புள்ளிகளை சுற்றி வளைவுகளை வரையும்போது நமது கவனம் முழுமையாக கோலத்தில் பதிவதால் இது ஒரு சிறந்த மன ஒருமைப்பாட்டு பயிற்சியாகவும் செயல்படுகிறது. தினமும் எளிமையான கோலங்கள் போட்டாலும் விசேஷ நாட்களில் இது போன்ற நுட்பமான கலைநயம் கொண்ட கோலமிடுவது தமிழ் பாரம்பரியத்தின் அழகையும் நம் வீட்டின் கலை உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான கோலங்கள் வரைய பிடிக்குன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.